லாக்டவுன் ஆகி எங்கேயுமே பப்ளிக் கேதரிங்ஸ் அதிகமாக போகலை. அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபிலிம் ஷூட், கபர்தாரி படம் ரிலீஸ் டைமில் இருந்த ப்ரமோஷன்ஸ் அண்டு மாஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ தேட்டரில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் கேதரிங் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி தான் வரேன். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஈவெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ். சம்மர் வருது, நான் இப்போ மேடையில் ஏறி உட்காந்துமே வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயம் அந்த தண்ணி பாட்டில் திறந்து குடித்தது தான். ஸோ அந்த தாகம் அப்படிங்கிறது வந்து நம்ம மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் அது வந்து பொதுவான ஒரு விஷயந்தான். ஜென்ரலாக வந்து இப்போது நம்ம அனிமல் லவ்வர்ஸ் அண்ட் சில பேருக்கு அந்தளவுக்கு மிருகங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தோணலாம் இது எதனால் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு, நம்ம அனிமல் லவராக இருந்தாலும் நேச்சர் லவராக இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம என்வாயர்மெண்ட்டை நம்ம வந்து பார்த்துக்கிட்டா தான் நம்ம ஒரு ஹியூமனிட்டியாகவே வந்து நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்குங்கிறது வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ நீங்கள் அனிமல் லவராக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு நேச்சர் லவராக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் அதை பாதுகாத்தா தான் உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு வந்து நான் பிஎஃப்சிஐக்கு நான் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் வந்து இதை அவங்க பண்ணிட்டு வராங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அட் த சேம் டைம் இந்த சம்மரில் வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே நம்ம அனிமல்ஸுக்கு பண்ணுற அதே விஷயம் உங்கள் ஏரியாவில் முடியாதவங்க இல்லாதவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் வந்து தவிச்ச வாய்க்கு ஒரு வாய் தண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த விழாவில் நான் வந்து கேட்டுக்கிறேன். அண்ட் சின்சியர்லி தேங்க் அருண் அண்ட் சுசித்ரா ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் இன்வைட் ஃபார் திஸ் இவெண்ட். அண்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு பால்கி சார் அண்ட் நீலிமே ஆல்சோ டு இதில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு. அண்ட் இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருக்கலாம், எலெக்ஷன் வருது, நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது சானிடைஸ் பண்ணுறதுலாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஓட்டு போடுறதும் ரொம்ப முக்கியம். ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும், க்ரௌடடான பிளேஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆஸ் அ சிட்டிசன் உங்கள் டியூட்டியை நீங்கள் மறந்துடுறாதீங்க. தேங்க்யூ. சேலஞ்ச் 2021 இதை பற்றி பேசும்போதே இங்கே எவ்வளோ வெயில் அடிக்குது, நம்மளாம் வந்து நிழலை தேடி எந்தளவுக்கு பதுங்கி வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே உணர முடியும். நமக்கே இப்படி இருக்குது அப்படின்னா அனிமல்ஸ் வந்து நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பிராணி, ஒரு ஜீவன். ஐ ஹேட் அ பெட் ஜானி. அவன் 16 years இருந்தான், போன வருஷம் தான் தவறுனான். நவ் ஐ ஹாவ் அ ஷிட்ஸு, அவன் பேர் வந்து ஹாப்பி. ஸோ ஹாப்பி தான் எங்கள் எல்லாரையுமே ஹாப்பியாக வச்சுருக்கான். எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 டாக்ஸ் இருக்கும். ஒரு பிளாக்கி, ஒரு ப்ரௌனி, ஒரு ஒயிட்டி, சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி we have a lot of dogs in our area and all of us see to that we have a bowl in front of our houses. It is mandatory in our association. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் இந்த மாதிரி பவுல்ஸ் எடுத்து வைக்கும் பொழுது நமக்கே தெரியாத ஒரு பெரிய ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். அந்த குழந்தை வந்து அங்கே அந்த தண்ணி குடிக்கும்போது உள்ளேருந்து நீங்கள் எப்பயாவது அது பை கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்கள் மேலே காட்டுற அன்பு இருக்குல்ல, அது சான்ஸே கிடையாது. அது வார்த்தைகளால் நம்மளால் சொல்லவே முடியாது. அந்த அன்பை வேறு யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. நம்ம வந்து அம்மாவை பற்றி பேசுவோம், அப்பாவை பற்றி பேசுவோம், குழந்தைங்களை பற்றி பேசுவோம். இவங்ககிட்டலாம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நம்மக்கிட்ட அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா we are all humans and that's human nature. பட் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், நீங்கள் யாருன்னே தெரியணுங்கிற அவசியமும் இல்லாமல், நீங்கள் ஒரு வாட்டி சாப்பாடு கொடுத்தாலோ தண்ணி கொடுத்தாலோ அதை வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வச்சுருக்கிறது யாருன்னா அனிமல்ஸ் மட்டும்தான். அதை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அது நமக்கு கொடுக்குற அந்த சந்தோஷமே தனி. ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சு, இது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டு அப்படியெல்லாம் நான் இதை பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லை. எல்லா இண்டிவிஜுவலுமே நமக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போனோன்னா அதுதான் ஆக்சுவலாக ஒரு மூமெண்ட். எவ்ரி இண்டிவிஜுவல் பிகம்ஸ் அ குரூப். You cannot form a group just like that. Each and every individual should carry home that okay, now I take responsibility of one animal. அது எதுவாக வேணா இருக்கலாம், அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ், கான்ஃபிடென்ஸ் இது வந்து வேறு லெவலில் இருக்கும். அது இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கு வந்து நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா இவ்வளோ வாலண்டியர்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்கவே முடியாது. A big round of applause to all the volunteers, please. This is service. What they're doing is service. It's not for money. It's not for anything else. It's just for the happiness what they gain. It's just for the the inner thing which they want to connect with. So I thank all the volunteers around here and I want you to take this forward.
Arun, thank you so much for the invite. I am very, very happy to be here and let's spread this. இது ஒரு சேலஞ்சாக எடுத்து ஒரு பவுல் எடுத்துன்னு போய் 5 ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. I think they will announce it later. So thank you so much for hearing me out and wishing everybody safe-ஆ இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, கோவிட் இன்னும் இருக்குது, எங்கேயும் போகல. ஸோ லெட்ஸ் கீப் தட் இன் அவர் மைண்ட்ஸ் அண்ட் மூவ் அரவுண்ட். ஜெய் ஹிந்த். அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். Arun Suchitra couple has been doing this wonderful service for the last few years. Ever since I was DC Mylapore, Deputy Commissioner Mylapore in 2014, I've been attending their programs. இது இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு வரையறையை தாண்டி விலங்குகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு கருணை உள்ளத்தோடு இந்த சம்மர் நேரத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சிபி சொன்னது போல் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் தி என்வாயன்மெண்ட் அதுக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது யூ ஆல் நோ, ஃப்ளோரா அண்ட் ஃபானா ரெண்டுமே சம்மந்தப்பட்டது. அதில் இந்த விலங்குகளை நாம் பாதுகாக்கல அப்படின்னா நம்முடைய சர்வைவல் இட் செல்ஃப் வில் பி இன் கொஸ்டின். அதை நாம் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இஃப் யூ டோன்ட் சேவ் அவர் என்வாயன்மெண்ட், த என்வாயன்மெண்ட் இஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட் அஸ். ஸோ அதனால் நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் மனசில் வச்சுக்கிட்டா கூட, அப்படி ஒரு சுயநலத்தோடு நாம் பார்த்தோன்னா கூட அனிமல் வெல்ஃபேரை நாம் போற்றுறது ரொம்ப முக்கியம். ஸோ morally, scientifically, philosophically, whatever way you think, feeding the animals and giving water to them when they really require ரொம்ப முக்கியம். சம்மர் நேரத்தில் இப்போல்லாம் நாமெல்லாம் ஏசிக்கு பழகி போயிட்டோம். ஆனால் வெளியே சுற்றிட்டு இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி தான், அனிமல்ஸாக இருந்தாலும் சரி தான், they don't have the luxury of sitting inside the AC rooms. ஸோ அதனால் எந்த அளவுக்கு இந்த வெயிலினுடைய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நாம் மேபி ஆல் ஆஃப் அஸ் ஷுட் go out in the hot sun for some time and then experience the heat and the thirst created by that heat. So அப்போ probably will be able to empathize and appreciate the importance of this event. So அதனால் Arun and Suchitra and the team associated with them deserve all the appreciations at this moment for continuing this effort year after year. ஏன்னா ஒரு தடவை ஆரம்பிச்சு விட்டு அதுக்கப்புறமா அதை மறந்து போகிறதில்ல. ஏன்னா இப்போ நிறையா விஷயங்கள் பார்க்குறோம் சோசியல் மீடியாவில், ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியோட நிறைய விஷயங்கள் ஆரம்பித்து அதோடு முடிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயர் அதை கன்டினியூ பண்ணி அதன் மூலமாக ஒரு மூவ்மெண்ட் மாதிரி இதை கொண்டு போகிறது உண்மையிலேயே பாராட்ட தகுந்த விஷயம். நம்ம இந்த வாட்டர் பவுல் பற்றி பேசும்போது அனதர் இஷ்யூ ஆல்சோ ஷுட் கீப் இன் அவர் மைண்ட். இப்போ கார்ப்பரேஷன்லேருந்து சம்மர் டைமில் இந்த மாதிரி ஓப்பன் வாட்டர் பாடிஸ் இருக்கும்போது அதில் மஸ்கிட்டோ ப்ரீடிங் பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால் we should change the water daily. That is very important. We cannot keep the water continuously for several days. Whether some animals drink the water or not, we should keep changing the water on day-to-day basis. ஏன்னா டெங்கு ஃபீவருக்குள்ள அந்த மஸ்கிட்டோ உங்களுக்கு தெரியும், it actually breeds on fresh water. ஸோ அதனால் நாம் ஒரு விஷயம் நல்லது பண்ண போய் அது it should not lead to another negative consequence. So அதையும் we should keep in our mind. So in the water bowl, of course, all of us know that it should be kept in a place which is accessible to animals. இப்போ இந்த நேரத்தில் இந்த வாட்டர் பவுல் பார்க்கும்போது I am reminded of another great guy who is most of you must be knowing, Sai Vignesh. Sai Vignesh almost 20 days back he came to my office and donated some 40 water bowls
and we have distributed it to all the police stations, and in all the police stations the similar water bowls have been kept for the animals to come and drink water. So இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்மருக்கு மட்டும் இல்லாமல் அனிமல் வெல்ஃபேர், அனிமலுடைய சர்வைவல், அதை வச்சு தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட சர்வைவல் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவோட we should look at it. It's not an event to be remembered only for a day or only for summer. It is an event which has got its importance in the long-term survival of the humanity, the environment, the biodiversity, everything. ஸோ அதனால் அந்த கோணத்தில் நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதை we should promote more and more, and more and more people should be involved in this movement so that the general cruelty against the animals stop. At the same time, they are facilitated through various ways like this. And I thank Arun and Suchitra for giving me this opportunity. I am extremely sorry for coming little late because my son became little unwell, so I had to take care of him in the morning. So thank you very much, Arun. All the best. Thank you. வணக்கம், என் பேர் அருண் பிரசன்னா. பீப்புள் ஃபார் கேட்டில் இந்தியா அப்படிங்கிற அமைப்பை வந்து 2012 நடத்திட்டு வரேன். இது ஒரு மிருக நல அமைப்பு. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் சம்மரில் வந்து நிறையா மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்க முடியாமல், தண்ணியோட இடங்கள் கிடைக்காம வந்து ரொம்ப கஷ்டப்படும். எங்களுக்கு வந்து நிறையா ஃபோன் கால்ஸ் வரும், இந்த மாதிரி மாடு வந்து டீஹைட்ரேட் ஆகி படுத்துட்ருக்கு, இல்லை நாய் வந்து டீஹைட்ரேட் ஆகி இறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு 2012 யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ இருந்து வந்து சரி இதை வந்து ஒரு வாட்டர் பவுல் ஈவெண்ட் இல்லை வாட்டர் பவுல் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று பண்ணலாம். ஸோ மக்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து வச்சா அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அங்கே இருக்கக்கூடிய பறவைகள் வந்து இதனால் பயன் அடையும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். 2014 இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2021 எங்கள் டார்கெட் வந்து மினிமம் 1000 சிமெண்ட் பவுல்ஸ் சென்னையில் கொடுக்கணுங்கிறத எங்கள் டார்கெட். இன்றைக்கி மட்டும் 400 பவுல் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ எங்களோட ஆசை என்ன அப்படின்னா, எந்த ஒரு மிருகமும் வந்து தண்ணி இல்லாமல் தாகத்தினால இறக்கக்கூடாது. அதுவும் இன்றைக்கி சென்னையில் வந்து சம்மர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நிற்கவும் கூட முடியல, வேத்து கொட்டுது. ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாத்தையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வெளியவோ இல்லை மாடியிலையோ ஒரு சின்ன பவுல்லையோ இல்லை சின்ன ஒரு பிளாஸ்டிக் பேஸ்கெட் இதுலேயோ வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த அனிமல்ஸுக்கு வந்து ஒரு பெரிய நன்மையாக நடக்கும். அதேமாதிரி அதை டெய்லியும் வந்து தண்ணியை மாற்றிக்கலாம், இல்லைனா வந்து அந்த ஆல்கே பிடிச்சிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுப்போடு நடந்து எவ்வளோ மிருகங்கள் இந்த சம்மரில் காப்பாற்ற முடியுமோ நம்ம காப்பாற்றணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 2014 நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த வாட்டர் பவுலை வந்து ஃப்ரீயாக கொடுக்கும்போதே வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணுறோம். அதுவும் உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் மூலமாக இது நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பவுலை வாங்குறதுக்காக எல்லாரும் ஒரு கஷ்டப்பட்டு எங்கள் இடத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி சென்னையில் மட்டும்தான் இது பண்ணணுன்ட்டு இல்லை. இந்த சம்மருங்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இந்த ஐடியாவை பார்த்து தங்களுக்கும் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அதை எடுத்து யார் வேணாலும் இதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இது ஒரு ஈவெண்ட்டாக பண்ணுறோம். வாட்டர் பவுல் சேலஞ்சுன்னு நாங்கள் பண்ணுறது எப்படின்னா, ஒரு பவுலில் தண்ணி வச்சு அதை வந்து ஒரு பேர்டோ இல்லை மிருகமோ இல்லை ஒரு வேறு ஒரு அனிமல் வந்து குடிக்கும்போது அதை ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வாட்ஸ்அப் ட்விட்டர்லேயோ வந்து போஸ்ட் பண்ணி டேக் பண்ணலாம். வாட்டர் பவுல் சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க வந்து இன்னொரு 4-5 ஃப்ரெண்ட்ஸையும் டேக் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து பண்ணும்போது April 25 வரைக்கும் நாங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதில் இருக்க டாப் 10 ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இதுவும் 2014 பண்ணிருக்கோம். இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்ட்டு இருக்கோம். 400 பவுல்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறீங்க. 400 பவுல்ஸ் வந்து இப்போ மேபி உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணி இல்லை ஏதாவது இமெயில் ஐடி அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆமாம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணவங்க தான் 160 பேர் வந்திருக்காங்க. ஸோ எங்களோட நம்பர் நான் உங்களுக்கு தரேன், இல்லை மெயில் ஐடி தரோம், இல்லை PFCI பீப்புள் ஃபார் கேட்டில் இந்தியா அப்படின்னு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்களோட அமைப்போட ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அங்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து பவுல்ஸ் கொடுப்போம். எங்களால் 1000 பவுல்ஸ் வரைக்கும் இந்த வருஷம் கொடுக்க முடியும். 400 பவுல் ஆல்ரெடி இன்னைக்கு கொடுத்துட்டோம். இன்னும் 600 பவுல் எங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும்.